ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐஸ்வர்யா வந்துட்டு தேல் கொட்டி ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்காங்க இல்லையா? தமிழ்ச்செல்வி அவங்களோட டீன் கிட்ட பேசி ஐஸ்வர்யாவை அவங்களோட ஹாஸ்பிட்டல், அதாவது அவங்க படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ இங்கே இருக்கிற டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவங்க வந்துட்டு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், அப்படி ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் தான் பொறுப்புன்னு சொல்லுங்கள், அப்போ நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ சேது வந்துட்டு நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்க வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுங்க, அங்க இருக்கிற டாக்டர்ஸ் வந்து நாங்க உயிரை காப்பாத்துறோம்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுக்குறாங்க, நீங்க எப்படி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி உங்க இஷ்டம், எல்லாத்துக்கிட்டையும் சைன் வாங்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே சைன் பண்ணி கொடுத்துட்றாங்க. இதுக்கிடையில ஈஸ்வரி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க, இவளால என்னென்னலாம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சேது வந்துட்டு நீங்க பேசாம இருங்க சின்னம்மா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி திட்டிடுறாரு. அதுக்கப்புறம் ஈஸ்வரி எதுவுமே பேசல. அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வர்றாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு வர வழியில் லேட் ஆயிருது கொஞ்சம், அதாவது ஹாஃப் அன் ஹவரில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் லேட் ஆயிருது. அப்போது உள்ளே வந்துட்டோம், காலேஜ்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. சொன்ன உடனே நிமிர்ந்து பார்த்தா ஐஸ்வர்யாவோட பல்ஸ் ரேட் எல்லாமே ஃப்ளாட் ஆயிருது, அதாவது நம்பர்ஸ் எதுவுமே இல்லாமல். அப்போ அவங்க உயிரோட இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் பார்க்குறாரு, தமிழ்ச்செல்வியும் பார்க்குறாங்க. ஹாஸ்பிட்டல் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு போயிடுறாங்க. அப்புறமா இவங்க ஃபேமிலி, சேதுவோட ஃபேமிலி எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ சேது வந்துட்டு சொல்கிறாரு, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, இங்கே வரும்போதே அந்த நம்பர்லாம் இதாயிருச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ அப்போ வந்து ஐஸ்வர்யா இல்லையா அப்படிங்கிற மாதிரி உட்காந்து எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வி வந்துட்டு வாங்க நீங்கள் சைன் பண்ணுங்க உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு சேதுவை கூப்பிடுறாங்க. அப்போ வந்துட்டு அவளுக்கு தான் வந்து எந்த அசையுமே இல்லையாமே, மூச்சே இல்லைன்னு சொல்லிட்டு சேது சொல்கிறான். நீ என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. நீங்கள் உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு சேது உள்ளே கூட்டிகிட்டு போய் பார்க்குறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா சிபிஆர் வச்சு அவங்கள எப்படியோ உயிர் பிழைக்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா மருந்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ டாக்டர் வந்துட்டு எல்லாமே ட்ரீட்மெண்ட் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு அந்த மருந்து கொடுக்கணும், இந்த டோஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்ச்செல்வி டாக்டர் கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க, நானே பார்த்துக்குவா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டரும். அதே மாதிரி விடிய விடிய தமிழ்ச்செல்வி பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கிடையில குழந்தை அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. குழந்தைக்கு 2 குழந்தைக்கும் மாற்றி மாற்றி ஃபீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு உள்ளே உட்காந்து ஐஸ்வர்யாவுக்கு மருந்து கொடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறமா காலையில் ஆயிடுது. காலையில் ஆனவுடனே டாக்டர் வந்து பார்த்துட்டு ஓகே இப்போ வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, உங்கள் பொண்ணு பொழைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவோட அம்மாட்ட சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்போ வந்து நன்றியை எனக்கு சொல்லாதீங்க, தமிழ்ச்செல்விக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சேது வந்துட்டு ரொம்ப நன்றி தமிழ், நீ மட்டும் இல்லைன்னா ஐஸ்வர்யா பொழைச்சிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஈஸ்வரி எதுவுமே பேசாமல் நிற்கிறாங்க. ஸோ ஐஸ்வர்யா வந்துட்டு அவங்களோட குழந்தைய ஐஸ்வர்யா காப்பாற்றினால தமிழ்ச்செல்வி வந்துட்டு ஐஸ்வர்யா காப்பாற்றிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே இனி வர்ற வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.